தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. நாம் நம்பியிருக்கும் ஆனந்த பாக்கியம் என்ற மைய தலைப்பில் இன்றைய நாளில் இயேசுவின் இரண்டாம் வருகை என்ற தலைப்பின் கீழாக நம்ம தியானிக்க இருக்கிறோம். இயேசுவின் இரண்டாம் வருகை என்ற தலைப்பின் கீழே நம்ம தியானிக்கிறதுக்கு முன்னாடி நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் இரண்டாம் வருகையை குறித்து நாங்கள் தியானிக்கும் போது எங்களுடைய மனதில் நாங்கள் வைக்க வேண்டிய 3 காரியங்கள் என்ன என்பதை இந்த நாளில் என் தேவன் எங்களுக்கு கற்றுத்தாங்க. ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளேயும் எங்களை வழிநடத்துங்க. இவை எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்குற நல்ல பிதாவே, ஆமேன். இயேசுவின் இரண்டாம் வருகை லூக்கா 21வது அதிகாரம் 27வது வசனத்தில் வாசிக்கும் போது, அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மீது வருகிறதை காண்பார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நிகழ்வு. தேவனுடைய பிள்ளைகள் காலங்காலமாக எதிர்நோக்கி காத்திருந்த ஒரு மிகப்பெரிய நிகழ்வு இது. தீத்து 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கும் போது, நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம் இது. என்ன அந்த நிகழ்வு அப்படின்னு பார்க்கும்போது, எப்படி மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுமோ அதே போல ஏக்கத்தோடு வாஞ்சையோடு காத்திருந்த அந்த நிகழ்வு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை. இளஞ்சட்டமையார் எழுதும்போது இப்படி எழுதுறாங்க. தி கிரேட் கான்ட்ரவர்சி பக்கம் 299 வாசிக்கும் போது, இரண்டாம் வருகையை பற்றிய கோட்பாடுதான் பரிசுத்த வேத வாக்கியங்களின் திறப்புரையாக உள்ளது அப்படின்னு எழுதுறாங்க. அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்க வேதத்துல வாசிக்கும் போது, மார்க் 13வது அதிகாரம் 26வது வசனத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்களின் மேல் வருகிறதை காண்பார்கள் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். கூடிய சீக்கிரத்துல விரைவில் கீழ் திசையில் கையளவு ஒரு சிறிய கருத்த மேகம் தோன்றும். அது வெகு தூரத்தில் இருண்டதாக காட்சியளிக்கிற இரட்சகரை சூழ்ந்திருக்கிற மேகம்தான் அந்த மேகம். அந்த மேகம் அருகாமையில் வர வர தேவனுடைய பிள்ளைகள் இது மனுஷகுமாரனுடைய அடையாளம் என்பதை கண்டு கொள்வார்கள். பூமியின் அருகை வர வர அந்த மேகம் பிரகாசமானதாக மகிமை உள்ளதாக அது மாறும். இயேசு பகிரங்கமுள்ள வெற்றி வீரராக பவனி வருகிறார். அவமானமும் ஆபத்தும் நிறைந்த கசப்பான பாத்திரத்தில் இருந்து குடிக்கிற துக்கமுள்ளவராக அல்ல, வானத்திலும் பூமியிலும் வெற்றி பெற்றவராக ஜீவனுள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க அவர் வருகிறார் அப்படின்னு சொல்லி இளஞ்சட்டமையார் எழுதுறாங்க. கிரேட் கான்ட்ரவர்சி பக்கம் 640 இதை வாசிக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். இயேசு சொன்ன என்ன வாக்குத்தத்தங்கள் வேதாகமத்தில் இப்ப நிறைவேறி கொண்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம படித்தோம் அப்படின்னா, யோவான் 14வது அதிகாரம் 3வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னாரு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தாரு. அந்த வாக்கு தத்தம் இப்ப நிறைவேறி கொண்டு இருக்கிறது. அப்போஸ்தலர் 1:11 நம்ம வாசிக்கிறோமே, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்னாடி எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோமே. அவருடைய வருகையின் போது இந்த வாக்கு தத்தம் நிறைவேறும். எல்லா காலங்களிலும் முற்பிதாக்கள், தீர்க்கதரிசிகள், வேத பரிசுத்தவான்களுடைய நம்பிக்கை என்னவாக இருந்தது அப்படின்னு நீங்க வேதத்துல வாசித்தீங்க அப்படின்னா, யோபு பக்தன் இதை அழகா அவருடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துறார். யோபுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்,
என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு, இந்த என் தோல் முதலானவைகள் அழிந்து போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும் அப்படின்னு யோபு பக்தன் சொன்னார். அவருடைய நம்பிக்கையை பாருங்களேன். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய கண்களே அவரை காணும் அப்படின்னு யோபு பக்தன் சொன்னதை இங்க பார்க்கிறோம். ரிச்சர்ட் பாக்ஸ்டர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ரிச்சர்ட் பாக்ஸ்டர் அவர் சொல்லும்போது சொன்னாரு, கர்த்தரின் வருகையை குறித்த எண்ணங்கள் எனக்கு மிகவும் இனிமையாகவும் மகிழ்ச்சியானதாகவும் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். எலஞ்சோட் அம்மையார் தி கிரேட் கான்ட்ரவர்சியில சொல்லும்போது சொல்றாங்க, அவரது வருகையை நேசிப்பதும் அந்த நம்பிக்கையை நோக்கி இருப்பதும் பரிசுத்தவான்களின் குணமும் விசுவாசத்தின் செய்கையுமாய் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு 3 பாடம் படிக்க போறோம். யுகம் நெடுகிலும் தேவனுடைய வருகைக்காக காத்திருக்கிற அவருடைய பிள்ளைகள் அவருடைய வருகையை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய 3 காரியங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். அவருடைய வருகையை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய 3 காரியங்கள். முதலாவதாக the manner of his coming, தேவனின் வருகையின் விதம் என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்திற்கு வருவார் அப்படிங்கிறத நாம் நன்கு அறிந்திருக்க வேண்டும். முதலாவது, அவர் பார்க்கும்படியாக வருவார் என்று வேதம் கூறுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1:7 வாசித்தோம் அப்படின்னா, இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கும் விதமாக வருவார் என்று வேதம் சொல்லுது. 1 தெசலோனிக்கேயர் 4:16 வாசிக்கும் போது, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமையோடு வருவார் என்று வேதம் சொல்லுது. மத்தேயு 24:30 வாசிக்கிறோம், மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் என்று வேதம் சொல்லுது. 4வதாக, மின்னல் பிரகாசிக்கிறது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார். மத்தேயு 24:27 வாசிக்கிறோம், மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். 5வதாக, தூதரோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார். மத்தேயு 25:31 வாசிக்கிறோம், சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது என்று வேதத்துல வாசிக்க முடியும். 6வதாக, ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 16வது வசனத்துல வாசிக்கிறோம், ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டு இருந்தது அப்படின்றத வாசிக்கிறோம். கடைசியாக 7வதாக, எப்படி போனாரோ அப்படியே மீண்டும் வருவார். எப்படி போனாரோ அப்படியே வருவார். ஆண்டவர் எப்படி போனார் பரலோகத்துக்கு என்பதை பார்க்கும்போது, அப்போஸ்தலர் 1:11 வாசிக்கும் போது, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். நம்ம ஏன் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற விதத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும்? இந்த கேள்வி ஒருவேளை நம்முடைய இருதயத்தில் வரலாம். நான் ஏன் ஆண்டவர் வருகிற விதத்தை அறிந்திருக்கணும்? ஆண்டவர் வருவாரு அப்படிங்கிற செய்தி மட்டும் எனக்கு போதாதா? அவர் வருகிற விதத்தை ஏன் நாம் அறிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற செய்தி நமக்குள்ள வரும் அப்படின்னா, கண்டிப்பாக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற விதத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, பிசாசு என்ன பண்றான் அப்படின்னா, ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிக்க ஆயத்தமாக இருக்கிறான். வேதத்துல வாசிக்கிறோம், இதோ இங்கு கிறிஸ்து இருக்கிறார், அங்கு கிறிஸ்து இருக்கிறார் அப்படின்னு யாராவது நம்ம கிட்ட வந்து சொன்னாங்க அப்படின்னா நாம் ஏமான்று போய்விடக் கூடாது, நாம் வஞ்சிக்கப்படக்கூடாது.
என்பதற்காக தான் வேதத்துல ஆண்டவர் எப்படி வருவார் அப்படிங்கிற அந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். நம்மளை யாரும் ஏமாத்தி விட கூடாது. இளஞ்சட்டம்மையார் எழுதும்போது எழுதுறாங்க, மேலும் கிறிஸ்து வருகிற அதே விதமாக வருவதற்கு சாத்தான் அனுமதிக்கப்படவில்லை. இந்த காரியத்தில் இரட்சகர் மக்களை எச்சரித்து தமது இரண்டாம் வருகையை குறித்து தெளிவாக முன்னறிவித்தார் அப்படின்னு இளஞ்சட்டம்மையார் எழுதுறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வருவாரோ அதே போல சாத்தானும் வருவதற்கு அனுமதிக்கப்படவில்லை அப்படின்னு வாசிக்கிறோம். யாராவது நம்ம கிட்ட வந்து கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார் என்று சொன்னால் நாம் வஞ்சிக்கப்படக்கூடாது. ஆண்டவர் எப்படி வருவார் அப்படிங்கிறத வேதத்துல நம்ம பார்த்து தெரிந்து நாம் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை அப்படின்னு சொல்லும்போது நாம் தெரிந்திருக்க வேண்டியது மேனர் ஆஃப் ஹிஸ் கம்மிங், தேவனுடைய வருகையின் விதத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக பர்பஸ் ஆஃப் ஹிஸ் கம்மிங், தேவனுடைய வருகையின் நோக்கத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் வரப்போகிறார், அந்த நோக்கத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி 25வது அதிகாரம் 9வது வசனத்துல சொல்லும்போது சொல்றாரு, அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் கலிகூறுவோம், கலிகூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகையின் நோக்கம் என்ன தெரியுமா? நம்மை ரட்சிப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். நம்மை விடுவிப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். எதிலிருந்து ஆண்டவர் நம்மளை ரட்சிக்க போகிறார்? சங்கீதத்துல நம்ம வாசிக்கலாம், சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோமே. சாயங்காலத்துல இன்னைக்கு ஒருவேளை நமக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், ஆனால் ஒரு விடியற்காலை ஒன்று இருக்கிறது. அந்த விடியற்காலையில் இயேசுவின் இரண்டாம் வருகையில் அந்த கஷ்டம் எல்லாம் மாறி களிப்புண்டாகும் என்று வேதத்துல வாசிக்கிறோம். இந்த உலகத்துக்கே உரிய பாவம், பாவத்தினால் வந்த சாபம், சாபத்தின் விளைவாக இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள், கஷ்டங்கள், நோய்கள், நொடிகள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு முடிவை கொண்டு வர இருக்கிறார். இந்த மரணத்துக்கு ஒரு முடிவை ஆண்டவர் கொண்டு வர இருக்கிறார். இந்த எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் தேவன் நம்மை ரட்சிக்க வந்து கொண்டு இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 4வது வசனத்துல வாசிக்கும் போது, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது என்று வேதத்துல வாசிக்கிறோம். எல்லாம் முடிந்துவிடும். ஆண்டவர் நம்மை ரட்சிக்க வந்து கொண்டு இருக்கிறார், வருகிறார். யூதாவுக்கு வந்தீங்க அப்படின்னா, யூதா 14வது வசனமும் 15வது வசனத்தையும் வாசிக்கும் போது, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியையின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் என்று வாசிக்கிறோம். அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோட கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவிக்கப்பட்டன அப்படின்னு வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நோக்கம் என்ன என்றால், முதலாவது நம்ம படித்தோம், நம்மை ரட்சிக்க அவர் வருகிறார் என்று. இரண்டாவது, அவபக்தி உள்ள யாவரையும் கண்டிப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். அவபக்தி உள்ள யாவரையும் கண்டிப்பதற்காக வருகிறார். கிறிஸ்து மேகங்களுடனே சீக்கிரத்தில் வரப்போகிறார். மரித்தோரை உயிரோடு எழுப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். உயிரோடு இருக்கும் பரிசுத்தவான்களை மகிமையின் மேல் மகிமை அடைய செய்ய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர இருக்கிறார். அவரை நேசித்து அவருடைய 10 கற்பனைகளை காத்து கொண்டவர்களை கனப்படுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். நம்மை அவரோடு கூட அழைத்து செல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர இருக்கிறார். நமக்காக ஆயத்தம் செய்யப்பட்ட அந்த பரலோக ராஜ்யத்தை நமக்கு கொடுப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து கொண்டு இருக்கிறார், வரப்போகிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னும் கொஞ்ச காலம், இன்னும்
கொஞ்ச காலம்தான். டிசர் ஆஃப் ஏஜஸ் பக்கம் 632 இளஞ்சேட்டமையார் எழுதுறாங்க, இன்னும் சிறிது காலத்தில் நாம் அரசரை அவருடைய அழகில் காண்போம் அப்படின்னு எழுதுறாங்க. அந்த ராஜாவை அவருக்கே உரிய அழகுல நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் கொஞ்ச காலத்துல, இன்னும் சிறிது காலத்தில் நமது கண்களில் இருந்த கண்ணீர் யாவையும் அவர் துடைக்கப் போகிறார். இன்னும் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். நம்ம கண்களில் இருக்கிற கண்ணீர் யாவையும் தேவன் துடைக்க போகிறார். இன்னும் கொஞ்ச காலத்தில் அவர் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாஸ்டர்களாய் நிறுத்த போகிறார் என்று இளஞ்சேட்டமையார் எழுதுறாங்க. இன்னும் கொஞ்ச காலம்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய சன்னிதானத்தில், அவருடைய சமூகத்தில் நம்மளை நிறுத்த போகிறார் என்று இளஞ்சேட்டமையார் எழுதுறாங்க. மத்தேயு 25வது அதிகாரம் 34வது வசனத்தில் வாசிக்கும் போது, அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நம்மளை அழைக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். என்ன ஒரு பாக்கியம் அது! என்ன ஒரு பாக்கியமான ஒரு காரியம் அது! ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்கு வலது பக்கத்தில் நிற்கிற நம்மை பார்த்து, வாருங்கள், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லி நம்மளை அழைக்க வந்து கொண்டிருக்கிறார். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களாக நாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். வலது பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று தேவன் அழைக்க வந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு வருகிறார். நம்மை ரட்சிக்க ஆண்டவர் வருகிறார். அவபக்தி உள்ள யாவரையும் கண்டிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து கொண்டிருக்கிறார். மூன்றாவதாக, கடைசியாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை என்று சொல்லும்போது நம் நினைவில் வைக்க வேண்டிய மூன்றாவது ஒரு காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை என்று சொன்ன உடனே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மூன்றாவது காரியம் என்ன என்றால், அவருடைய வருகையை நாம் துரிதப்படுத்த வேண்டும். அவருடைய வருகையை நாம் துரிதப்படுத்த வேண்டும். மார்க் 13வது அதிகாரம் 3-4 வசனங்களில் வாசிக்கும் போது, பின்பு அவர் தேவாலயத்துக்கு எதிராக ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகளெல்லாம் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனித்திருக்கும் போது சீஷர்கள் அவர்கிட்ட வந்து, ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளங்கள் என்ன என்று ஆண்டவரிடம் கேட்கிறார்கள். அதுக்கு ஆண்டவர் சீஷர்கள் சொன்ன ஒரு அழகான பதில் என்ன தெரியுங்களா? மார்க் 13வது அதிகாரம் 10வது வசனத்துல நீங்க அதை வாசிக்கலாம். சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னார். சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்க. சுவிசேஷம் உலகமெல்லாம் பிரசங்கிக்கப்பட்டு முடிந்தாயிற்றா என்று சிந்தித்து பாருங்கள். சுவிசேஷத்தை நம்ம உலகமெல்லாம் எடுத்து செல்லாம அவருடைய வருகை இருக்க போறது இல்லை. அவருடைய வருகை இருக்க போறது இல்லை. இளஞ்சேட்டமையார் எழுதுறாங்க, நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம், மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்ன தெரியுங்களா? ஆண்டுடைய வருகையை நம்மால் துரிதப்படுத்த முடியும். இது எவ்வளவு பெரிய பாக்கியம், இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவ தூதர்களுக்கு கூட இந்த ஸ்லாக்கியம் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நினைத்தால் ஒரு நிமிடத்தில், ஒரு சில நிமிடங்களிலேயே உலகம் முழுவதும் அவருடைய சுவிசேஷத்தை, நற்செய்தியை கொண்டு செல்ல முடியும். தேவ தூதர்கள் அதை செய்து முடிக்க ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அந்த வேலையை தேவ தூதர்கள் கிட்ட கொடுக்கல, நம்ம கையில கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா?
நம்ம ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்திருக்கிறோம். ஆண்டவர் எவ்வளவு அன்பு உள்ளவர், எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். அவர் அன்புள்ள தேவன், அவர் நேசிக்கிறவர், யாரை நம் பாவிகளை நேசிக்கிறவர், பாவத்தை வெறுக்கிறவர் என்பதை அறிந்த நாம் அவருடைய அன்பை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். இவ்வாறு அவருடைய அன்பை நாம் மற்றவர்களுக்கு சொல்லுவதன் மூலமாக அவருடைய வருகையை நம்மால் துரிதப்படுத்த முடியும். பேதுருக்கும் ஆண்டவர் இதே வாய்ப்பை தான் கொடுத்தார். பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, என்னை நேசிக்கிறாயா? பேதுரு சொல்றாரு, ஆமா ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். ஆண்டவர் இரண்டாவது முறையும் கேட்கிறாரு, பேதுருவே என்னை நேசிக்கிறாயா? ஆமா ஆண்டவரே, உம்மை நான் நேசிக்கிறேன். மூன்றாவது முறையும் ஆண்டவர் பேதுரு கிட்ட கேட்கிறாரு, பேதுருவே என்னை நேசிக்கிறாயா? பேதுருக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஆண்டவரே, உமக்கு தெரியுமே நான் உம்மை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் சொன்னாரு, அப்படின்னா என்னுடைய மந்தையை மேய்ப்பாயாக அப்படின்னு சொன்னார். அவருடைய மந்தையை மேய்ப்பாயாக அப்படின்னு சொன்னார். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு மக்களை ஆயத்தப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பை ஆண்டவர் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். அவருடைய வருகையை துரிதப்படுத்த நம்மால் முடியும். அதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற ஸ்லாக்கியம், பாக்கியம். மத்தேயு 24வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது முடிவு வரும். எப்பொழுது அப்படின்னா, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்கும் இருக்கிற சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்தில் நித்திய சுவிசேஷத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். அந்த முத்தூதை ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். அந்த முத்தூதின் செய்தியை நம்ம உலகமெல்லாம் எடுத்து செல்வதன் மூலமாக இந்த ராஜ்யத்துக்கு ஒரு முடிவை நம்மால் சீக்கிரத்தில் கொண்டு வர முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையை துரிதப்படுத்த நம்மால் முடியும். நாம் துரிதப்படுத்த வேண்டும். லூக்கா 21வது அதிகாரம் 34, 35, 36 வசனங்களை வாசிக்கும் போது, உங்கள் இருதயங்கள் பெருந்தீண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் இந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள். பூமியெல்லாம் குடியிருக்கிற அனைவர் மேலும் இது ஒரு கன்னியை போல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு 36வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு காத்து இருக்கிற, வாஞ்சித்து இருக்கிற, ஏங்கி கொண்டிருக்கிற நாம் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.